நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்? பசி வந்தா சாப்பிடுவோம். பசியிலேயே 3 விதமான பசி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதான் உண்மை. ஒன்னாவது பிசிக்கல் ஹங்கர், அதாவது டெய்லி பேசிஸ்ல நமக்கு உடம்பு நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும் போதும் நம்மளுடைய உடம்புக்கு ஃபுட்டு தேவைப்படும் போதும் ஒரு பசி வருது இல்லையா, அதுதான் பிசிக்கல் ஹங்கர், பயாலஜிக்கல் ஹங்கர்னு சொல்லலாம். இன்னொன்னு எமோஷனல் ஹங்கர், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இல்ல 4 பேரோட வெளியில போறோம், ஒரு ட்ரீட் நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எமோஷனல் ஹங்கர். வேற அடுத்தது தேர்ட் என்விரான்மெண்டல் ட்ரிவன் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சுத்து வட்டார இதை பொறுத்தது. அதாவது இப்போ ஒரு நீங்க கேக்கையோ இல்ல ஒரு சாக்லேட்டையோ பாக்குறீங்க, பார்த்த ஒண்ணு பிடிச்சது, அதை சாப்பிடணும்னு தோணுது. ஆடி எங்கேயோ ஏதோ ஒண்ணு ஃப்ரை பண்றாங்க, அதோட ஸ்மெல் பிடிச்சது, எனக்கு சாப்பிடணும் போல வந்தது. ஆரல்ஸ் இப்ப நீங்க டிவி பார்த்துட்டே சாப்பிடுறீங்க, அப்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஒரு சாப்பாடு பசி இல்லாம சாப்பிடுறீங்க இல்லையா, இதுதான் என்விரான்மெண்டல் டிவன் ஹங்கர். நீங்க எந்த மாதிரி பசியில என்ன மாதிரி டைம்ல என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்க ஹெல்த் அதை பொறுத்து அமையும். ஸோ ஹெல்தியான வேலை, ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு கண்டிப்பா பிசிக்கல் ஹங்கரை மட்டும் தான் நீங்க அட்ரஸ் பண்ணணும். ரிமைனிங் ஹங்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு மெத்தட்ஸ் தெரியல அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுடைய ஐடியல் வெயிட்டை ரீச் பண்றதுக்கும் உங்களுடைய பாடி டைப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.